ஹலோ உறவுகளே, 1 ஸ்கொயர்ட் பிளஸ் 2 ஸ்கொயர்ட் பிளஸ் 3 ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 10 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 385 எனில் 2 ஸ்கொயர்ட் 4 ஸ்கொயர்ட் பிளஸ் 6 ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 20 ஸ்கொயர்டின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல மதிப்பு என்னன்னு பாத்துருவோமா? இப்ப மதிப்பு என்னன்னு பாத்துருவோமா? இப்போ எதோட மதிப்பு கேட்டிருக்காங்க? 2 ஸ்கொயர்டு பிளஸ் 4 ஸ்கொயர்டு பிளஸ் 6 ஸ்கொயர்டு பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 20 ஸ்கொயர்டு அதோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. இந்த சமன்பாடை எப்படி எழுதலாம்? நம்ம யோசிச்சு பாருங்க. சிம்பிளா எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 1 பிளஸ் 2 ஸ்கொயர்ட் இன்ட்டு 2 அதே மாதிரி 2 இன்ட்டு 2 அப்படி எழுதலாம். இப்படி எழுதலாமா? 1 இன்ட்டு 2 2 இன்ட்டு 2 ஏன்னா ஸ்கொயர்டு இப்படி பிரிச்சு எழுதலாமா? அதே மாதிரி 3 இன்ட்டு 2 பிளஸ் எக்ஸெட்ரா 10 இன்ட்டு 2 அப்படி எழுதலாம். சரிங்களா? இப்படி எழுதலாமா? இப்ப பொதுப்படையா எடுத்துருவோமா? எல்லாத்தையும் 2 பொதுவா எடுத்துல என்ன வரும்? 2 பொதுவா எடுத்துட்டா 1 பிளஸ் வந்துருமா? 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 10 இல்ல ஸ்கொயர் அந்த ஸ்கொயர் வச்சு போட்டாதானே அந்த இது வரும். சரிங்களா? புரியுதுங்களா? இப்படி பொதுவா எடுத்துடலாமா? இப்படி பொதுவா எடுத்துட்டா நம்ம முதல் சமன்பாடு மாதிரி வந்துடுதா? ஆமா. அதோட வேல்யூ என்னது? 385. சரிங்களா? 385. அப்பனா இது எப்படி வந்துருது? 2 இன்ட்டு 385 வந்துருதா? இப்ப பெருக்கி பார்த்தா என்ன ஆன்சர் வரும்? 1540. அதான் ஆன்சர். இந்த ஆன்சர் எங்க இருக்கு? சீல இருக்கு. சீல இருக்கா? Okay. Thank you for watching my video. Subscribe my channel. Support my channel. Thank you.